வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம மருத்துவ வரலாற்றிலேயே ரொம்ப இருண்ட அதிர்ச்சியான ஒரு பக்கத்தை பத்தி பேச போறோம். ஒரு வரலாற்று பேராசிரியரா இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு சாதாரண கடந்த கால நிகழ்வு கிடையாது. மனித தன்மையோட எல்லைகளை உலுக்கி பார்க்கிற ஒரு ஆழமான ஆய்வு. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரலாற்றுல நடந்த மிக கொடூரமான சித்திரவதைகள் மூலமா கிடைச்ச மருத்துவ தரவுகளை இன்னைக்கு நாம நம்மளோட நவீன மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படுத்தினா அது சரியா? அந்த கொடூரமான குற்றங்கள்ல நமக்கும் மறைமுகமா ஒரு பங்கு வந்துடுமா? இந்த ஒரு மிகப்பெரிய நெறிமுறை சார்ந்த தார்மீக கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டே இன்றைய பாடத்தை நாம அணுக போறோம். இன்றைய வகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு இங்க சுருக்கமா கொடுத்திருக்கேன். போர்க்கால நெறிமுறைகள்ல ஆரம்பிச்சு பிங்க் ஃபான் ரகசிய ஆய்வகம், அங்க நடந்த தரவு சேகரிப்பு, அதுக்கப்புறம் நடந்த தண்டனை விலக்கு ஒப்பந்தம், இதோட நீண்டகால தாக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா உங்க தேர்வுக்கான ஒரு குட்டி ரிவிஷனோட இதை நாம முடிக்க போறோம். முதல் பகுதி போர்க்கால தரவுகளின் நெறிமுறைகள். இதை புரிஞ்சுக்க நாம நேரா 1930களோட அந்த கொடூரமான காலகட்டத்துக்கு போகணும். உலகத்தையே ஆளணுங்கிற ஏகாதிபத்திய வெறி, அடிப்படை மனித உரிமைகளை முற்றிலுமா அளிச்ச காலகட்டம் அது. மனித உயிர்களை விட அறிவியல் தரவுகளுக்கு தான் அங்க மதிப்பு அதிகமா இருந்தது. பகுதி 2 பிங் ஃபான் ரகசிய ஆய்வகம். ஷிரோ இஷி அப்படிங்கிற ஒரு ஆள உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு உண்மையிலே ஒரு மாபெரும் ஏமாற்ற வேலை. இதோட பிரம்மாண்டத்தை பார்த்தா ஒரு வரலாற்று மாணவனா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. 1930களில் ஹார்பின் நகர்ல ஒரு சாதாரண மர தொழிற்சாலை மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இடம் எப்படி ஒரு மரண தொழிற்சாலையா மாறுச்சுன்னு பாருங்க. உயரியல் ஆயுதங்களை உருவாக்கணுங்கிற வெறியில 1940ல் செராமிக் குண்டுகளை வீசுற அளவுக்கு போய் கடைசியா 1945ல் எந்த ஆதாரமும் சிக்கக்கூடாதுன்னு அவங்களே அந்த ஆய்வகத்தை தகர்க்கிற வரைக்கும் வெறும் 15 வருஷத்துல நடந்த ஒரு திட்டமிட்ட பேரழிவு இது. ஒரு நிமிஷம், இந்த எண்ணையை மட்டும் நல்லா பாருங்க. 3000. இது வெறும் நம்பர் கிடையாது. 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி மனிதர்களோட உயிர்கள் இந்த பிங் ஃபான் தொழிற்சாலையோட புகைப்போக்கிகள்ல வெறும் சாம்பலா மாறி போயிருக்கு. அறிவியலுக்காக அழிக்கப்பட்ட மனித உயிர்கள் இவை. இங்கேதான் அந்த நெறிமொழி வீழ்ச்சியோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க இருந்த கைதிகளை அவங்க மனிதர்களாவே மதிக்கல. அவங்கள ஜப்பானிய மொழியில மருடா, அதாவது மரக்கட்டைகள்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு தச்சர் எப்படி மரத்தை வெட்டி வேலை செய்வாரோ அதே மாதிரி தான் உயிருள்ள மனித உடலை வெட்டி கூறு போடுறத ஷிரோயிஷியோட குழுவினர் பார்த்திருக்காங்க. நினைச்சாலே நெடுங்க வைக்கிறதில்ல. அடுத்து பகுதி 3. சரி, இவங்க எப்படி தரவுகளை சேகரிச்சாங்க, மனித துன்பங்கள் மூலமா எப்படி மருத்துவ தரவுகளை உறிஞ்சி எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கொடூரமான வழிமுறைகளை இப்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த லிஸ்ட பாருங்க. அவங்க எப்படி மனித தன்மையிலிருந்து முற்றிலுமா விலகி போயிட்டாங்கன்னு புரியும். மயக்க மருந்து கொடுக்காமலே உயிருள்ள மனிதர்களை அறுத்து உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறது, கடுமையான பனிப்பொழுவுல உறைய வைக்கிறது, விலங்குகளோட சிறுநீரை மனிதர்களுக்கு செலுத்துறது. இது மட்டும் இல்ல, விஷவாயு அறையில ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு நேரம் காப்பாக்குறான்னு பாக்குறது. இது அறிவியலா இல்ல இது ஒரு முழுமையான பைத்தியக்காரத்தனம்? ஒரு இயந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அது ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அதை பிரிச்சு பார்க்கணும். ஷிரோயிஷியோட இந்த வார்த்தைகளை கேட்டாலே கொலை நடுங்குதில்ல. துடிக்கிற இதயத்தையும் வேலை செய்யற கல்லீரலையும் அப்படியே தத்ரூபமா பதிவு செய்யணுங்கிற வக்கரமான எண்ணத்துல தான் மயக்க மருந்து கொடுக்கறதே அவர் முற்றிலுமா தடை செஞ்சார். இந்த 3 ஸ்டெப்ஸையும் பாருங்களேன். ஒரு மனுஷனை எவ்வளோ கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. ஆனா இத குளிர்கால போருக்கான ஏதோ ஒரு சாதாரண டேட்டா கலெக்ஷன் மாதிரி ஈஸியா சொல்லியிருக்காங்க. -40 டிகிரி குளிர்ல உறைய வைக்கிறது, தட்டி பார்த்து தசை சித்திருச்சான்னு செக் பண்றது, அப்புறம் சுடுதண்ணில முக்கிறது. அந்த விஞ்ஞானிகளுக்கு மனிதர்களோட மரண வலி ஒரு பொருட்டாவே தெரியல. இதெல்லாம் வெறும் லேப்குள்ளேயே முடிஞ்சிடல. இந்த தரவுகளை வச்சு உலகத்தையே அழிக்கிறது தான் அவங்களோட பிளான். எலிகள் மூலமா பிளேக் நோயை பரப்புனாங்க, செராமிக் குண்டுகளை உருவாக்குனாங்க. ஏன் சின்ன சின்ன குழந்தைங்களை கொடுக்குற சாக்லேட்ல கூட காலரா கிருமியை கலந்து கொடுத்து சீனாவில் இருந்த பல கிராமங்களே முழுசா அழிச்சாங்க. எந்த மனசாட்சியும் இல்லாத கொடூரம் இது. இப்போ நாம பகுதி 4க்கு வருவோம். போருக்கு பிந்தைய தண்டனை விலக்கு ஒப்பந்தம். 1945ஆம் ஆண்டுல நடந்த நவீன வரலாற்றோட ரொம்பவும் வேதனையான ஒரு அறம் சார்ந்த மாபெரும் சமரசம் இங்கதான் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த அமெரிக்க ராணுவத்தோட இடத்துல உங்களை நீங்களே கொஞ்சம் வச்சு பாருங்க. ஒரு பக்கம் 3000க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கான நீதி, இன்னொரு பக்கம் பல வருஷங்கள் உழைச்சா கிடைக்கக்கூடிய அதிமுக்கியமான ஆனா இரத்தக்கரை படிந்த உயிரியல் ஆயுத தரவுகள். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க? போர்க்குற்றவாளிகளை தண்டிப்பீங்களா இல்ல அந்த தரவுகளுக்காக அவங்கள சும்மா விட்டுடுவீங்களா?
என்ன நடந்துச்சுன்னு இந்த டைம்லைன்ல பாருங்க. 1945ல ஆய்வகத்தை அழிச்சிட்டு அந்த டேட்டாவோட ஷிரோ இஷி தப்பிக்கிறான். அதே வருஷம் அமெரிக்கா அவனுக்கு தண்டனை விலக்கு கொடுக்குது. இதோட விளைவு அறிவியல் ஜெயிச்சிருச்சு, ஆனா மனிதநேயம் தோத்துருச்சு. இவ்ளோ பெரிய நரகத்தை உருவாக்கின ஒருத்தன் 1959ல ஜப்பான்ல எந்த தண்டனையும் இல்லாம ரொம்ப இயல்பா புற்றுநோயால சாகுற வரைக்கும் சுதந்திரமா இருந்திருக்கான். அடுத்து பகுதி 5. இது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்ப நாம ரொம்பவும் சங்கடமான ஒரு உண்மையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த தண்டனையும் கிடைக்காத இந்த இருண்ட வரலாறு இன்னைக்கு நம்மளோட நவீன மருத்துவ உலகத்துல எப்படி ஊடுருவி இருக்குன்னு பார்க்க போறோம். உண்மையிலே ரொம்ப கசப்பான உண்மை என்னன்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஹைப்போதெர்மியா சிகிச்சைகள், பல தடுப்பூசிகளோட அடிப்படை எல்லாமே யூனிட் 731ல சிந்தின ரத்தத்துல இருந்து உருவானதுதான். அதை விட கொடுமை, இந்த குற்றங்களை செஞ்சவங்க எல்லாரும் போருக்கு அப்புறம் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸர்களாகவும் தலைவர்களாகவும் ஆகிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் இன்றைய மதிப்புல கிட்டத்தட்ட $86 மில்லியன் இதுக்காக செலவு பண்ணியிருக்கு. இதை நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒரு விஞ்ஞானியோட தனிப்பட்ட வெறிச்செயல் கிடையாது. இது ஒரு அரசாங்கமே முழுமையா திட்டமிட்டு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து நடத்தின ஒரு மாபெரும் நிறுவன ரீதியான வன்கொடுமை. சரி மாணவர்களே, பாடத்தோட கடைசி பகுதிக்கு நாம வந்துட்டோம். பகுதி 6, நெறிமுறைகள் தேர்வுக்கான வழிகாட்டி. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த சிக்கலான வாதங்கள் எல்லாத்தையும் உங்க எக்ஸாம்க்கான ஒரு ரிவிஷன் கைடா இப்ப சுருக்கமா பார்க்கலாம். உங்க தேர்வுக்கு தயாராகும் போது இந்த டேபிள்ல இருக்கிற 3 முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, மனிதர்களை மருடான்னு சொல்லி சக மனுஷனா கூட பார்க்காத அந்த மனித தன்மையற்ற செயல். 2, கொடூரமான சித்திரவதைகளை மருத்துவமா மாத்தின அந்த தரவு சேகரிப்பு முறைகள். 3, அறிவிற்காக நீதியே குழி தோண்டி புதைச்ச 1945ஆம் ஆண்டின் தார்மீக தோல்வி. இத மனசுல ஆழமா பதிவு வச்சுக்கோங்க. இந்த வகுப்போட இறுதியில இந்த வரியை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. தண்டிக்கப்படாத குற்றங்கள், வரலாற்றின் முடிவில்லா சாபங்கள். ஷிரோ இஷியால உருவாக்கப்பட்ட அந்த மனிதத்தன்மையற்ற அறிவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மருத்துவ உலகத்துல ஒரு கொடிய விஷயமா கலந்திருக்கு அப்படிங்கறத இதை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இந்த பாடத்தை முடிக்கிறேன். நாளைக்கு நீங்களும் சிறந்த நெறிமுறையாளர்களா, அதாவது எத்திசிஸ்டா உருவாக போறீங்க. அப்படி வரும்போது யூனிட் 731 மாதிரியான இருண்ட வரலாற்றோட அடித்தளத்துல கட்டப்பட்ட இந்த மருத்துவ உலக நீங்க எப்படி அணுக போறீங்க? நாம இன்னைக்கு உயிரை காப்பாத்த நம்பி இருக்கிற ஒவ்வொரு மருத்துவ தரவுக்கு பின்னாடியும் யாரோ ஒருத்தரோட உறைஞ்ச ரத்தம் இருக்கலாமான்னு எப்பவுமே கேள்வி கேளுங்க. தொடர்ந்து படிப்போம், சிந்திப்போம். நன்றி.